guys, welcome to our channel Madras Monday. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே வெல்கம்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம எதை பற்றி செய்ய போகிறோம்னா எங்கள் மம்மி செய்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம எனக்கு செஞ்சு பார்க்க போகிறோம். எங்கள் மம்மி இது ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க. அண்ட் நான் எங்கள் மம்மி கிட்ட கேட்டோடனே ஒரு 10 minutesலேயே இது ரெடி ஆகிடும். அவ்வளோ ஈஸியும் கூட. அண்ட் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சோயா சாஸ், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், அஜினோமோட்டோ இதெல்லாம் செய்யாமலே ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. அண்ட் டேஸ்ட் நீங்கள் கவலைப்படவே வேணாம், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இதை பல வாட்டி சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். குக் வித் மை மாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்ன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். 2 கேரட் மீடியம் சைஸு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கேபேஜ் முட்டைக்கோஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 எக்ஸ், இது வேக வச்ச முட்டை கிடையாது, ஃப்ரெஷ்ஷான எக்ஸு. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர், பெப்பர் பவுடர். இதுதான் இது நம்ம எந்த இதில் சோயா சாஸு அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஒரே ஒரு மசாலா தான் யூஸ் பண்ணுறோம், ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா. சால்ட் நமக்கு தேவையான அளவுக்கு. வேக வச்ச பாஸ்மதி ரைஸ், இது ஒரு 10 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஒரு 90% வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம். நம்ம வேணும்னா இதை வீட்டு அரிசிலேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டில் எந்த வித டிஃப்ரென்ஸுமே இருக்காது, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டு அரிசியை செஞ்சு நம்ம செய்யும்போது பயம் இல்லாமல் நம்ம நல்லா கலரலாம், ஒன்றுமே உடையாது. ஆனால் பாஸ்மதின்னும் போது நம்ம கலரும்போது கொஞ்சம் பார்த்து செய்யணும். சிக்கன் 250 கிராம்ஸ் பொடிசா போன்லெஸ் எடுத்திருக்கோம், பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. மீதி 50 ml ஆயில் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணல, ஸோ நிறைய ஆயில் இதுக்கு யூஸ் ஆகாது. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் சூடானதும் இந்த சிக்கனை போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் இந்த சமயத்தில். ஏன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் வெந்துடும், ஆனால் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அது நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு சிக்கனை வதக்கி விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். நல்லா இந்த மாதிரி கலரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த வாட்டர் தெரியுது பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இந்த வாட்டர் கொஞ்சம் கம்மியாகிட்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் சிக்கன் கொஞ்சம் வெந்து தண்ணி வற்றி வரும்போது லோ ஃப்ளேம் பண்ணிடணும். ரொம்ப லோவாக பண்ணணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் மீடியமாக. இந்த சிக்கன் உங்களுக்கு ஒரு 5 minutesல உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரெடியான இந்த மாதிரி ஃப்ரையான சிக்கனை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த சிக்கனில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் சால்ட், இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் வேணும்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணல. ஸோ பார்த்தீங்களா, நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. ஆயிலும் நம்ம போடலை. இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஆயிலில் அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நிறைய ஆயிலும் இருக்காது. பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே ஐஷு இதில் பாதி காலி பண்ணிவிடுவா. இப்போது நெக்ஸ்ட்டு 50 ml ஆயில் கடாயில் போட்டுக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வெங்காயம் செவக்க வறுக்கணுன்ட்டு கிடையாது. லைட்டாக ஒரு கிளாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கி விடணும். இது ஒரு 50% நமக்கு வதங்கினா போதும். ஏன்னா டோட்டலாக வதங்கணுன்ட்டு கிடையாது. நம்ம எக்ஸ் ஆட் பண்ணும்போது அது கூட சேர்ந்து மற்றதும் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளறி விடுங்க.
இது ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். எனக்கு நிறைய வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. நான்வெஜ் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் கூடிய சீக்கிரம் வெஜிடேரியன் வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து 2 எக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எக்கு இந்த மாதிரி இதிலையே உடச்சி போடுறதுக்கு முன்னாடி எக்கை வாஷ் பண்ணிவிடுங்க, இல்லைனா அதில் இருக்கிற டஸ்ட் வந்து அதில் படும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பரட்டி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து நல்லா வெந்து வருது. இந்த சமயத்தில் அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு, சால்ட் 1/2 டீஸ்பூன். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயும் நமக்கு சால்ட் இருக்குது, சிக்கன்லேயும் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். சால்ட்டை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கலரி விட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு 1/4 கிலோ ரைஸ். இந்த ரைஸ் வந்து வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு பெப்பர் பவுடரையும் அது மேலேயே போட்டுடணும். போட்டுட்டு ரைஸை வந்து ரொம்ப மெதுவாக இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரைஸை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். நான் காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரியே கரண்டியில் வந்துட்டு எடுத்து அதை வந்து நல்லா ஸ்லோவாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி கடாயில் வச்சு நம்ம டாஸ் பண்ணலை, நம்ம வீட்டிலையே பண்ணுறோம். கடாயும் நல்ல பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ரைஸை வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விசிறி விட்டு ரைஸ் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரைஸை வந்து உடைக்கக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு ரைஸை உடைக்கக்கூடாது. நமக்கு ரைஸ் வந்து ஃபுல் லென்த்து அப்படியே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸில் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து எங்கேயுமே தெரியாது. ஏன்னா டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணுறதே 70 ml ஆயில் தான். ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் சோயா சாஸ் யூஸ் பண்ணல, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. சால்ட்டும் செக் பண்ணுறோம், சால்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சால்ட் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஐஷுக்கு சர்வ் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே ஈஸியாகவும் கலர்ஃபுல்லாகவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து ஒட்டலை பாருங்க. வாவ், சூப்பராக இருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதுவும் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. அப்படியே இன்னும் ஒரு 2 பிளேட் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஈஸியாகவும் வீட்டில் பண்ணிடலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மெட்ராஸ் மந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் ஸ்ரீ ஐஸ்வர்யா. பாய்.